அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது 2-3 நாட்களாக Facebookல ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கிற ஒரு காணொளி, அதாவது முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னு சொன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில்ல ஐயர்கள் அந்த ஆடின டான்ஸ் இருக்கு பாருங்க. அட 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 என்ன டான்ஸ்டா! டான்ஸ்ல ஒன்றும் குறை இல்லை. சரி, அவங்க டான்ஸ் ஆடினாங்க, முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நேயர்கள் நினைக்கலாம். இந்த ஐயர் ஆடி அந்த டான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை மக்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆகவேதான் இந்த காணொலி. அதாவது இவர் ஐயர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக பாட புத்தகத்திலேயே வைத்து நம்ம அறிவை மூளை செலவை செய்தவர்கள் தான் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம். இதுக்கு முட்டு கொடுப்பவர்கள் தான் இந்த RSS, பிஜேபி, குறிப்பா தமிழ்நாட்டுல ராஜா. ஒத்த வீட்டுக்காரனா இருந்தாலும் தன்னால முட்டி போட்டு எவ்வளவு முக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூக்குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் ராஜா. இந்த ஒத்த வீடு கான்செப்ட் கூட அண்ணன் சீமான் சொன்னதுதான். இன்றைக்கு சீமான் அவர்கள் ராஜாவை விஞ்ஞானி, நாசாவின் விஞ்ஞானி அப்படின்லாம் உருட்டுறாரு. அது அவர் வாங்குற பிஸ்கெட்டுக்காகன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன விஷயம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்யக்கூடிய இந்த ஐயர்கள் குத்து டான்ஸ் போட்டிருக்காங்க. அந்த போட்ட டான்ஸ்ல குண்டிகாட்டி நடனம் ஆடி இருக்கிறாங்க. குண்டிகாட்டி அப்படின்ன உடனே நேயர்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கும், இதுவும் ஒரு வரலாறு என்று. ஆமா, இன்றைக்கு கண்ணாடி மானியமாக இருக்கக்கூடிய குண்டிகாட்டி மானியம், இது இவங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக கைவந்த கலை. அப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரலாறு. இதை மறைக்க ராஜாஜி பட்ட பாடு இருக்கு. ஐயோ, ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த வரைக்கும் அது குண்டிகாட்டி மானியமாக தான் அரசு பதிவேட்டில் இருந்தது, இப்பவும் இருக்கு. அதுக்கப்புறமா ராஜாஜி அவர்கள் முதல்வராக வந்த பிறகு என்னடா இது, நம்மவா எல்லாரையும் இப்படி குண்டிகாட்டி மானியம் வாங்கினவா அப்படின்னு ரெக்கார்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்ணாடி மானியம் என்று மாற்றியவர். இந்த குண்டிகாட்டி மானியம் என்பது பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்ட போது, தமிழ்நாட்டையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருந்த போது, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பொழுது போவாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா இவனுங்க அந்த பிரிட்டிஷாரிடம் அடிமையாக இருந்து, இந்த அடிமைகள் தான் நம்மளை சொல்றான், நீ சூத்தன அடிமை, கீழ்சாதி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷார் காலை நக்கி பிடித்த இந்த அடிமைகள் என்ன பண்றானுங்கன்னா, அதாவது பிராமண பெண்களை அதாவது நிர்வாணமாக ஓட விட்டு ரசிப்பது. அவங்க ஓடும்போது எவ்வளவு நீண்ட தூரம் ஓடி நிற்கிறார்களோ அவ்வளவு தூரத்திற்கு நிலங்கள் அவர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டது. அந்த மானியத்துக்கு பேர் குண்டிகாட்டி மானியம். ஆகவேதான் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நம்ம ஐயரு குண்டிகாட்டி நடனம் ஆடி இருக்கிறார். அதாவது முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அது இப்போ இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் முப்பாட்டன் முருகனை வைத்து தமிழ்நாட்டில் இந்து மதம் என்கிற ஒரு அமைப்பை திரட்டி, இந்து மதம் எங்களுக்கு வேண்டாத மதம், ஏன்னா நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களை நீங்கள் இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை நாங்க பலமுறை ரொம்ப தீர்க்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க எங்களை கட்டி பிடிச்சி எங்க முதுவை தடவி பூணில் இருக்கான்னு பாக்குற கூட்டம். அப்படிப்பட்ட இந்த கூட்டம் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, நம்ம முப்பாட்டம் முருகன் தும்பா இருப்பாரா? அதாவது அவனுங்களே ஆடி அவனுங்களே எடுத்த வீடியோ அது எப்படி வெளியே வந்ததுன்னு தெரியல. இன்றைக்கு அந்த குண்டிகாட்டி ஆடிய அந்த நடனத்தை ஆடிய அந்த 3 பேர், கோமதி விநாயகம், இன்னும் 2 பேரை சேர்த்து 3 பேர் மேல தமிழ்நாடு அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆபாசமாக நடனம் ஆடுவது போன்ற வழக்குகளை பதிவு செய்து, தம்பி குண்டிகாட்டி அணி டான்ஸ் ஆடுற லட்சியோட உன்னை தேடிட்டு இருக்கோம், எதுக்கு லட்சியோட தேடுவாங்கன்றத நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். காவல்துறை இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இவனுங்க இதோட நிறுத்தினானுங்களான்னு பார்த்தா, இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, கோவிலுக்குள்ளே பெண் பக்தர்கள் வராங்க இல்லையா, அவங்கள ஒரு அறையை எட்டி பார்க்க சொல்லி விபூதியை மூஞ்சில ஊதி, அந்த விபூதி மூஞ்சி பூரா அப்பி அவங்க கீழே தொடக்கிறத பார்த்து ரசிச்சு சிரிச்சிருக்கானுங்க. அதையும் காணொலியா பதிவு செய்திருக்கிறானுங்க. இவனுங்க எவ்வளவு பெரிய சேடிஸ்ட். மற்றது இவனுங்களை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், எவ்வளவு பெரிய சேடிஸ்ட்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆக இவனுங்க இந்து மதத்தை காக்க போகிறன்னு சொல்லி இந்த உருட்டெல்லாம் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது ராஜாலாம் எங்கப்பா போன, கஸ்தூரி அவர்களே எங்க போனீங்க, அண்ணன் திருமாவை மட்டும் கேள்வி கேட்க தீய சக்தின்னு சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க அந்த வாய் திறக்குமா? கஸ்தூரி அவர்கள் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு விவாதம் நடத்துகிற அளவுக்கு இன்றைய தமிழ்நாடு தொலைக்காட்சிகள் கேவலமாக இருக்கின்றன. கேட்டா அரசியல் ஆர்வலர், சமூக ஆர்வலர், உன்னை என்னென்ன கீழே போட முடியுமோ போட்டுங்கடா. பேப்பர் போட்டான், அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு கீழே போட்டு போங்க, நான் பேரை சொல்றேன். அந்த அடிப்படையில் அண்ணன் திருமா அவர்கள் நெற்றியில் வைத்த விபூதியை ஏன் அடித்தார் அப்படின்னு சொன்னவனுங்க, விபூதி அவ்வளவு புனிதமானதுன்னு சொன்ன இந்த ஐயர்கள் கூட்டம் அந்த விபூதியை வச்சுதான் விளையாடி இருக்கானுங்க. அண்ணாமலை அவர்களே எங்க போறீங்க, எங்க போனீங்க? ராஜா அவர்களே என்ன பண்றீங்க? என்ன வாயில கொழுக்கட்டிய முருகன் திணிச்சுட்டாரா?
பதில் சொல்ல யாருக்கும் தெம்பு திராணி வக்கு எதுவுமே இல்லையா? இதுதான் இந்த பார்ப்பன சனாதன கூட்டத்தின் உண்மையான உருவம், முகம். காஞ்சிபுரத்துல பூஜை செய்ய வேண்டிய இடத்துல இவன் என்ன செஞ்சான்றத நம்ம எல்லோருக்கும் தெரியும். சிதம்பரத்துல பூஜை செய்ய சொல்லி, ஏன் சாமி நாங்க வேண்டுதலோட வந்திருக்கோம், கொஞ்சம் கவனமாக சாமிக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதற்காக ஒரு பெண்மணியை அடிச்சானுங்க. அப்புறம் கடவுள் வடக்கு தெற்குன்னு சொல்லி இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில பொது வெளியில பொது ஜனங்கள் பாக்குறாங்க அப்படின்றது கூட கவனிக்காம தான் எடுக்கிற 5-10 பிச்சைக்கு இவனுங்க போட்ட அந்த கூத்து இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இந்த இந்து மதம் தான் எங்களை காப்பாற்ற போகிறதா? எச்ராஜா அவர்களே, கஸ்தூரி அவர்களே, அண்ணாமலை அவர்களே, நயினா நாகேந்திரன் அவர்களே, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னமா நாசமா பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. திராவிடமும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்கும் வரை, கம்யூனிஸ்டுகள் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஒருவனாலும் அசைக்க கூட முடியாது. எங்களை காப்பாற்ற எங்களுக்கு என்று ஒரு இயக்கம் இருக்கிறது அப்படின்னு மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக திரள்கிற நேரம் காலம் எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிற இந்த ஐயர் டான்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன கொடுமடாது, ஒரே நாராசமான ஒரு டான்ஸ். அது அந்த அவங்களுக்கு அப்படியே வருது, வழியா வருது. அந்த டான்ஸை பார்த்த உடனே எனக்கு தோணுனது, அடடா குண்டிகாட்டி மானியம் இன்னைக்கு இப்பதானே நமக்கு புரியுது ஆதாரபூர்வத்தோட அப்படின்னு சொல்லி. பல பேர் கேட்கலாம், நீங்க அந்த பிராமண வெறுப்பின் பேரால் நீங்க இப்படி பேசுறீங்க, ஆக நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு. தேவைப்பட்டால் அரசாங்கத்திடம் கேட்டு பாருங்கள், குண்டிகாட்டி மானியம் என்பது இருந்ததா இல்லையா, அதற்கான வரலாற்று ஆவண புத்தகங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க. கூகுள்ல போய் போடுங்க, உடனே வரும். ஆக இப்பேற்பட்ட அநியாயம் பிடிச்ச இவனுங்களை தான் ஐயர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளாக உருட்டிட்டு நம்மளை எல்லாம் சூத்திரப்பட்ட கட்டி ஓரம் வச்சானுங்க. இதனாலதான் பெரியார் சொன்னாரு, அம்பேத்கர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த பிராமண கூட்டம் என்பது அவங்களுக்கு வழிபாடும் கிடையாது, கடவுளும் கிடையாது. கைவர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்து இங்கு நம் வழிபாட்டுக்காக நம் முன்னோர்கள் உண்டாக்கிய கடவுளுக்கு பெயர் வைத்து அதை அவனுக்கு சொந்தமானதாக எடுத்துக்கொண்டு நம்மளை தீண்டத்தகாதனமாக மாற்றியவர்கள் தான் இந்த பிராமண கூட்டம். ஆரம்ப காலகட்டத்தில் ஆடு மாடு மேய்த்தவர்கள், உணவுக்காக மாட்டுக்கறியை உண்டவர்கள். ஆதாரபூர்வமான எல்லா வரலாற்று பதிவுகளும் இருக்கு. நம்ம ஒன்றும் ராமர்னு சொல்லி ராமர் கடவுள், ராமர் இங்கதான் பிறந்தாரு அப்படின்லாம், அதாவது புராணம் என்பது வேறு, வரலாறு என்பது வேறு. வரலாறு நடந்ததை அப்படியே சொல்வது. புராணம் என்பது கற்பனையில் இட்டுக்கட்டி ஒரு கற்பனாவாத கதைகளை உருவாக்குவது. அப்படி இருக்கும்போது இவன் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு பிற்காலத்துல இவன் விட்டுட்டு இவன் உயர்ந்தவாளா மாறிட்டு நம்மளை பசிக்கும் பட்டினிக்கும் ஆளாக்கி நம்ம மாட்டுக்கறியை சாப்பிடும்போது நம்மளை தீண்டத்தகாதவன், சூத்திரன் அப்படின்னு சொல்லி ஒட்டு பிராமணர் அல்லாத மற்ற எல்லா சாதிகளையும் அவன் கீழ்சாதி என்றுதான் அவன் சொல்லுகிறான். இது எத்தனை மக்களுக்கு புரிய போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தொடர்ச்சியாக இருக்கிறது. என்னதான் சாமி கும்பிடுவோம் நாங்க, ஆனா ரொம்ப தெளிவா புத்திசாலித்தனமாக சிந்திக்கிற அந்த அறிவை பெரியார் எங்களுக்கு பகுத்தறிவை பாடம் எடுத்து விட்டு போயிருக்கிறார். அண்ணன் திருமாவை கட்டம் கட்டுறதுக்குன்னே பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்து விடணும் அப்படின்னு எவ்வளவோ உருட்டுறான். திருமா சீட்டுக்காக பேரம் பேசுகிறார், ஆகவேதான் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். கஸ்தூரி கேட்டா சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர். அதாவது என்ன சொல்றது, கெட்டுச்சு நாடு, நாசமா போச்சு வீடு அப்படின்ற மாதிரிதான் கஸ்தூரியுடைய பேச்செல்லாம் இருக்கு. இந்த நிலையில் இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, இவங்க எல்லாம் எங்க ராஜா இருக்கீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குத்தாட்டம் போட்டார்களே, அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் எல்லாம் பின்னால் இருந்து வெயில் எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் யார் பார்ப்பானா? இந்த இந்து முன்னணி தான் பார்க்கும். வெளியில ஒரு அறிக்கை கூட விட மாட்டானுங்க. அவர்களை பாதுகாக்கிற வேலையை இவர்கள் கனக்கச்சிதமாக செய்வார்கள். ஆக குண்டிகாட்டி மானியத்தை வாங்கிய இவர்களுக்கு வேற என்ன டான்ஸ் தெரியும்? இந்த டான்ஸ் தான் தெரியும். எங்களுக்கு பூர்வீகமாகவே இசையும் நடனமும் எங்கள் ரத்தத்தோடு கலந்தது. உழைப்பும் வியர்வையும் நிலத்தில் சிந்தி பயிர்களை உருவாக்கி உலகத்திற்கு உணவை கொடுத்தவன் தமிழன். அப்படி இருக்கும்போது எங்களை காலத்தின் கட்டாயம் எங்களை இப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க. அதே காலத்தின் கட்டாயம் மீண்டும் திரும்புகிறது. நாங்கள் மீண்டும் தலையெடுக்கிற காலம் அது கல்வியால் மட்டும்தான் முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த கல்வி உரிமை, அதை தமிழ்நாட்டில் திராவிட அரசுகள் செய்தது. இதுல ஏடிஎம்கே திமுக பிரிச்சு கூட பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி பல சமூக நீதி சட்டங்களை உருவாக்கி வைத்து தந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அன்றைக்கு பாராளுமன்றத்தில் அதை ஒருவன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்து சொன்னார், ஒரு தலைவன் வருவான், அவன் என்னுடைய
ஆசையை, நான் இயற்றிய சட்டத்தை சட்டமாக கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னார். அது முதலில் செய்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்தான் தமிழ்நாட்டுல முதல் முன்னோடி பெண்களுக்கு சொத்து பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி. அப்புறமாகத்தான் பல மாநிலங்களில் அது சட்டமாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தியது. இப்படி சமூக நீதி வரலாறோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கோமாளிகள் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அதாவது உழைச்சி உடம்புல வேர்வை வந்ததா ஒரு பாப்பானுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி அதில் வருமானம் பார்க்கிற, அதுக்கு பேர் பிச்சை. எங்களை தொட்டா தீட்டுன்னு சொல்ற, ஆனா நாங்க கோயிலுக்குள்ள வந்து அர்ச்சனைக்கு முடிச்சதுக்கு அப்புறமா போடுற 5, 10, 50, 100 அப்படி போட்டா அப்படி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிற. ஏன் அந்த நோட்டு தீட்டு இல்லையா? மக்கள் சிந்திக்க வேண்டும். பேர்பட்ட கேவலமான புத்தி கொண்ட இந்த எச்சராஜா போன்ற அவருடைய சொந்தங்களான இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துமாரியம்மன் கோயிலில் ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்தி வைத்திருக்கிற இந்த தெய்வ வழிபாட்டை வைத்து பணம் சம்பாதிக்கிற விரோத கூட்டத்தை தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டுவோம் என்றுதான் அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இதுக்கு நடுவுல விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவேன், கசக்கிடுவேன், எங்கேயாச்சும் போயிட்டு தண்ணியை போட்டுட்டு திரிஷா வீட்டுல பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இங்க ரசிகர்களை வெட்டி மடிகிறான். இன்னும் உள்ளே என்ட்ரி ஆகல. அவரை பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக கட்சி தொண்டர்கள் வாசல்ல போய் காத்து கிடக்கான். ஆனா அங்க இருக்கிற காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க, டேய் இங்க இல்லடா, அவன் இங்க கிடையாது, நீங்க போங்கடா டேய் அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புகைப்படம் வெளிவருது. தலைவன் ஃபுல் மப்ல பெரியாரை இங்க ஒருத்தன் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் கேவலப்படுத்தி இந்து சனாதன கூட்டங்கள் மாநாடு போடுது. அதை கண்டிக்க துப்பு இல்லை, ஒரு அறிக்கை விட வழி இல்லை. அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாய்க்குட்டியோட கொஞ்சம் விளையாடுகிறார் ஃபுல் போதையில. அந்த போட்டோவை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஜூம் பண்ணி பாருங்க, விஜயோட கண்ணே காட்டி கொடுத்துரும். கட்டிய மனைவியை துரத்துனா பிரதமர் ஆகிவிடலாம், முதலமைச்சர் ஆகிவிடலாம் அப்படி என்று பல பேர் இப்ப நினைச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வராங்களோ அப்படி என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஆக இவர்கள் எல்லாம் முகத்திரையை கிழித்து கொண்டே இருப்போம். பல பேர் கேட்கிறாங்க, தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளை தூக்கி பிடித்து பேச வேண்டிய அவசியம் என்னன்னு. இதற்கு மேலேயும் விடுதலை சிறுத்தைகளை வந்து தூக்கி பிடிச்சு பேசலாம் மனுஷனே கிடையாது. ஏன்னா அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வலி. இந்த பார்ப்பன சமூக ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பிரச்சனையே நமக்கும் அவனுக்கும் தாங்க. இடையில் இருக்கிற இவர்களை எல்லோரையும் தூண்டி விடுவதே இவர்கள் கொண்டு வந்த இந்த வர்ணாசிரம தர்மம் தான். இதை விதைச்சதுதான். இது எல்லாத்தையும் போராடி இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. அவரை பேச வேண்டியது கடமை, கட்டாயம். ஆக தொடர்ச்சியாக 2026 தேர்தல் முடியும் வரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியையும் அண்ணன் திருமாவையும் தொடர்ச்சியாக யாராவது விமர்சனம் செய்தால் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கப்படும். அண்ணனுக்காக தொடர்ந்து இந்த ஊடகம், அதாவது ஊடகம் கூட சொல்ல முடியாது, நம்ம ஒரு சாதாரண சேனல், ஆனால் இது ஒரு 100 பேருக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படி என்கிற ஒரு ஆர்வம். என்ன மாதிரி 1000 பேர் சேர்ந்து 100 பேருக்கு போயிட்டு அது பல பேருக்கு ஷேர் போனா இந்த சமூகம் விடுதலை பெற்றால் போதும் அப்படி என்கிற அண்ணன் திருமாவுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம ஒரு சின்ன தூணா இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ச்சியா பதிவுகளை போடுறோம். பல பேர் வந்து 200 ரூபாய் ஊட்டின்னுவான், முட்டு கொடுக்குறேன்னுவான். முட்டு தாண்டா ஊதுறோம். எங்க அண்ணனுக்கு நாங்க தான் முட்டு கொடுப்போம். ஏனென்றால் நாங்க வந்து நலிந்து மெலிந்து ஒடிந்து கீழே இருக்கும்போது எங்களை முட்டு கொடுத்து நேரா நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னது அண்ணன் திருமாதான். எங்களுக்காக கல்வியை, சமூக நீதியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது திராவிட இயக்கங்கள், அதில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அம்மா, அதாவது ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பனராக இருந்தாலும் அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு போய் அந்த பட்டியலில் சேர்த்து அதுக்கு மிகப்பெரிய வலிமை சேர்த்தவர்கள். அதிமுகவை வளர்த்தவர் எம்ஜிஆர், அதை பாதுகாத்தவர் அம்மையார் ஜெயலலிதா, அதை ஆட்டை விட்டு மேய விட்டவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வாய்க்கு ஒரு அறிக்கை அவ்வளவுதானே தவிர ஈடிக்கு பயந்து மோடியிடம் மண்டியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் திராவிடமோ, திராவிட அரசோ, அண்ணன் திருமாவோ ஒருபோதும் மண்டியிட மாட்டார்கள் அப்படி என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களையும் பெரியாரின் சிந்தனையையும் நாம் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஐயர் நல்லவர் அப்படி என்கிற அந்த மாய பிம்பையை உடைக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.